வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சென்னை YMCA மைதானத்தில் நந்தனம் பக்கத்தில் இருக்குல்ல, அதில் 49வது புத்தக திருவிழாவை இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு முதல்வர். இந்த புத்தக திருவிழாவில் நீதி அரசர் GR சுவாமிநாதனுக்கு எதிராக புத்தகம் கடையன் இங்கே இருக்குது, போய் வாங்குறவங்க வாங்கிக்கலாம், வெறும் 30 ரூபா தான் விலை. புத்தகத்துடைய தலைப்பு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம், GR சுவாமிநாதன் நீதிபதியா அல்லது RSS ரவுடியா அப்படிங்கிறது புத்தகத்துடைய டைட்டிலு அப்படின்னு கீழைக்காற்று பதிப்பகம் விளம்பரம் போட்டிருந்தாங்களா. அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. நவீன் பிரசாத் அப்படிங்கிறவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக இந்த பதிப்பகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும், உடனே அந்த புத்தகத்தை தடை செய்யணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாரு. நீதிமன்ற தீர்ப்புகளை விவாதிக்கலாம், விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதி மீது தனிப்பட்ட விமர்சனம் முன்வைக்கக்கூடாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்த கீழைக்காற்று பதிப்பகம் அதை தான் பண்ணியிருந்தாங்க. GRSக்கு எதிராக புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டு அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் ஹைகோர்ட்டு அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த கேஸில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நீதிமன்றம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த புத்தகத்தை உடனடியாக தடை செய்யணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த புத்தக காப்பீஸ் பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா உடனடியாக அந்த காப்பீஸை பறிமுதல் செய்யணும், இந்த புத்தகத்தை தடை செய்யணும், ஏற்கனவே பிரிண்ட் ஆகியிருந்த காப்பீஸை உடனடியாக பறிமுதல் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கீழைக்காற்று பதிப்பகம் இருக்குல்ல, அது மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்காங்க. டீஃபமேஷன் கேஸு தாமாக முன்வந்து ஹைகோர்ட்டு போட்டிருக்காங்க, மாட்டினாங்க கீழைக்காற்று பதிப்பகம். இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க, பாஜகவினர் நன்றி தெரிவிக்கிறாங்க, இதை பார்க்க முடியுது. மேலும் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட ஹைகோர்ட்டு நிப்பாட்டக்கூடாது, GR சுவாமிநாதனுக்கு எதிராக இணையத்தில் ப்ரோ DMK பர்சன்ஸ் நிறைய பேர் எழுதிக்கு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சுற்றிக்கு இருக்காரு. அவர் இந்த புத்தகத்தை தடை செஞ்சு ஹைகோர்ட்டு தீர்ப்பு வெளியிட்டுச்சுல, அதை விமர்சனம் பண்ணியிருக்காரு. உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உயர் ஜாதி மன்றம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சுந்தரராஜன். இதுவும் நீதிமன்ற அவமதிப்புக்கு கீழே தானே வரும், பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. வன்னி அரசு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் இவர் GRSை என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிபதிக்கே தகுதியற்ற ஒரு சனாதனி தான் இந்த GR சுவாமிநாதன், நீதிபதி ஆறதுக்கே தகுதியற்ற சனாதனி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது மாதிரி பெரிய பட்டியலே இருக்குது. GRSக்கு எதிராக இணையத்தில் எழுதக்கூடியவர்கள் பட்டியல், அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் தள்ளாதான் இனி இது தவற பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாஜகவினர் ஹைகோர்ட்டுக்கிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அறிவாலயத்துக்கு வந்த ஃபோன் கால் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. திமுக 2026 தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த கமிட்டியுடைய தலைவராக கனிமொழி அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. திமுக பொதுமக்கள்கிட்டையும் கருத்து கேட்டுக்கிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பரு, மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து பொதுமக்களும் ஐடியா கொடுக்கலாம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நீங்கள் என்ன நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜு, மெயிலில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்துலேயும் மேக்சிமம் 2021 திமுக கொடுத்த பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், கல்வி கடன் தள்ளுபடி, நீட் ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, மாதம் மாதம் கரண்ட் பில்லை எடுப்போம், இது மாதிரி பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்றாமல் 2026 தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக கருத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறது? 2021 நிறைவேற்றலையே, இப்போ நாங்கள் கொடுக்கறது மட்டும் நிறைவேற்றப்படுமா அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் அனுப்புவதாக செய்திகளை பார்க்குறோம். தினமலர் இதை ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கிளாகவே இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், டெல்லியில் இருந்தபடியே அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு. கடலூர் மாவட்டத்தில் கெடிலம் நதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கெடிலம் நதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து பன்ருட்டி நகராட்சியில் கொட்டக்கூடிய போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு பாஜகவுடைய அஸ்வத்தாமன் சமீபத்தில் அறிவிச்சிருந்தார். பின்னணி என்னென்னா, பன்ருட்டி நகராட்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கெடிலம் நதியில் கொட்டிக்கிருக்காங்க, இதனால் அந்த கெடிலம் நதியே மாசுபட்டுள்ளது அப்படின்னு அஸ்வத்தாமன் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிட்டு, உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே அந்த குப்பைகளை சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை பாருங்கள், அப்படி பண்ணலைன்னா 9ஆம் தேதி
கெடிலம் நதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து பண்ருட்டி நகராட்சி ஆஃபீஸ் வாசல்லே கொட்டுவோம் அப்படிங்கிற போராட்டத்தை அறிவித்தார். இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டிருக்காரா, டெல்லியில் இருந்தபடியே மத்திய அரசாங்கம் மூலமாக இது மாதிரி கெடிலம் நதியில் குப்பைகளை கொட்டிய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லியில் இருந்தபடியே சில வேலைகளை பார்த்துக்கிருக்காரு. ஸோ இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே நகராட்சி அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதுக்கு வம்பு, டெல்லியிலேருந்து மழை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவார், அதனால் போட்ட குப்பைகளை அப்புறப்படுத்திடலாம் அப்படின்னு ஜேசிபி இயந்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்ட குப்பைகளை தூர்வாரிக்கு இருக்காங்க, சுத்தப்படுத்திக்கு இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. இதை அஸ்வத்தாமன் அவருடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.